சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்த நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். காப்பர் ஸ்மெல்டர் எனப்படும் ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை முதலில் மராட்டிய மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டு அல்போன்சா மாமரங்களை வளர்க்கின்ற விவசாயிகள் இது விஷக்காற்றை பரப்பும் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கில் திரண்டு உடைத்து நொறுக்கிய போது முதலமைச்சராக இருந்த சரத்பவார் காவல்துறையை அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள், போராட்டம் நடக்கட்டும், நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மறுநாள் லைசன்ஸை ரத்து செய்தார். அதனுடைய உரிமையாளரான உலக கோடீஸ்வரன் அனில் அகர்வால் கோவா மாநிலத்திலே முயன்று அவர்கள் அனுமதிக்காமல், குஜராத் மாநிலத்தில் முயன்று அவர்கள் அனுமதிக்காமல் தமிழ்நாட்டில் வந்து அன்று முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை சந்தித்து ஒரு வார காலத்திற்குள் லைசன்ஸ் வாங்கி அந்த ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை தூத்துக்குடியிலே நிறுவப்பட்ட நாள் முதல், தொடங்கப்பட்ட நாள் முதல் நாங்கள் விவசாயிகள் மீனவர்களோடு சேர்ந்து எண்ணற்ற போராட்டங்களை, மறியல் போராட்டம், நடைப்பயணம், உண்ணாவிரதம் என நடத்தியும் பின்னர் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் ஸ்டெர்லைட் தரப்பில் இந்தியாவின் தலைசிறந்த வழக்கறிஞர் கே வேணுகோபால் வந்து வாதாடிய வழக்கில் நான் 7.5 மணி நேரம் என் வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்ற தீர்ப்பு கிடைத்து அந்த உரிமையாளர் அனில் அகர்வால் உச்சநீதிமன்றத்தில் தடையாணை பெற்று மீண்டும் ஆலை இயங்க தொடங்கி அதற்கு மேல் மேலும் மேலும் வழக்குகளை தொடுத்து அந்த வழக்குகள் 33 வாய்தாக்களில் நானும் கலந்திருக்கிறேன். ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டுவிடும், இந்த கோர்ட்ல இந்த கேஸ் போட்டதனால் நினைச்சு ஜெயலலிதா ஆலையை மூடுவதாக திடீரென்று அறிவித்தார். ஆலைக்கு சகல ஆதரவையும் கொடுத்த அரசு மூடப்போகிறார் நினைத்துக் கொண்டு, ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆலையை மூடவில்லை, ஆலை மூடும் தீர்ப்பை கொடுக்கவில்லை. பின்னர் மீண்டும் தீர்ப்பாயத்துக்கு சென்று மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று சுப்ரீம் கோர்ட் சென்னை உயர்நீதிமன்றமே மீண்டும் விசாரிக்கட்டும் என்று நீதியரசர் சிவஞானம், நீதியரசி பவானி சுப்பராயன் அமர்வில் அந்த வழக்கு நடைபெற்று அங்கு நான் 3.5 மணி நேரம் வாதங்களை வைத்திருக்கிறேன். நிரந்தரமாக மூடும் உத்தரவை தீர்ப்பை அளித்து அந்த மண்டலத்தை காப்பாற்றி கொடுத்தது. ஆனால் உலக கோடீஸ்வரனாகிய அனில் அகர்வால் இன்றைக்கு பல நாடுகளிலே வேதாந்தா குரூப் has been blacklisted. தாமிரம் கிடைக்கவில்லை இந்தியாவில், அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது. இதை பிரதமரும் ஒடிசாவிலே போன வாரம் பேசினார். இப்பொழுது 399 ஏக்கர் சிப்காட்டிலே முதலில் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே 99 வருடங்களுக்கு இந்த வேதாந்தா குழுமம் லீஸுக்கு வாங்கிவிட்டது. அந்த லீஸை ரத்து செய்வதற்கு சிப்காட் இதற்கு இப்பொழுது ஒரு உத்தரவு போட்டாலும் அதற்கு தடை ஆணை பெற்று வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கிலே நானும் இணைந்து ஒரு சார்பில் வாதாட திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அனில் அகர்வால் எப்படியாவது அந்த ஸ்டெர்லைட்டை வேறொரு வடிவத்தில் கிரீன் காப்பர் என்ற பெயரில் மீண்டும் கொண்டு வந்து நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஒருவேளை சந்திக்க முனையலாம், இந்த அரசிடம் அனுமதி வாங்குவதற்கு முயற்சிக்கலாம். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது புற்றுநோயையும் சர்ம நோய்களையும் ஏற்படுத்தி அடியோடு 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விவசாயத்தை பாழ்படுத்துகிறது இந்த காப்பர் ஸ்மெல்டர். அது வேறு வடிவத்தில் தாமிர தொழிற்சாலை என்ற பெயரிலே அங்க வர அனுமதிக்க கூடாது. நீங்கள் இந்த அரசு, தாவேகா அரசு அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்தி விரிவான ஒரு மெமரண்டம் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நான் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடம் தந்து இந்த பின்னணியை சொல்லியிருக்கிறேன். மகாராஷ்டிரா லைசன்ஸை ரத்து பண்ணவுடன் கோவாவுக்கு சென்றார், கோவா விரட்டி அடித்தது. குஜராத் உள்ளே வராதே என்றது.
இப்ப நான் கேட்கிறேன், பிரதமர் ரொம்ப காப்பருக்கு ரொம்ப கவலைப்படுறாரு. உங்க குஜராத்தில் ஆரம்பிங்க, மத்திய பிரதேசத்தில் ஆரம்பிங்க, தமிழ்நாடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? ஆகவே இந்த எந்த காரணத்தை முன்னிட்டும் அங்கே கொண்டு வந்து மீண்டும் தாமிர தொழிற்சாலை அமைக்க அனுமதிக்க கூடாது என்பதற்காக நாங்கள் பொதுக்கூட்டம் போடும். 2ஆம் தேதி கூட தூத்துக்குடியில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் பல்வேறு அமைப்புகள், விவசாய அமைப்புகள் அதிலே பங்கெடுக்க இருக்கின்றன. இந்த கோரிக்கையை மிக அமைதியாகவும், நாம் நீண்ட நேரம், இந்த அளவு சுருக்கமாக கூட சொல்ல, நீண்ட நேரம் விளக்குவதற்கும் முதலமைச்சர் அவர்கள் சந்தர்ப்பம் கொடுத்தார்கள். விரிவாக விளக்கியிருக்கிறேன். இன்னொரு கோரிக்கை வைத்தேன், அது தனிப்பட்டது. என்னுடைய நாடாளுமன்ற உரைகள், 30 ஆண்டுகளில் ஆற்றிய உரைகளை 6 பகுதிகளாக நான் தொகுத்திருக்கிறேன். அந்த தொகுதிகளை வருகிற ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று டெல்லியில் வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த விழாவிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும். முதல் பிரதியை நான் திட்டமிட்டிருப்பது இப்போது இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட திட்டமிட்டிருக்கிறேன். அவரிடம் அனுமதி கேட்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். அதை ஒரு கோரிக்கையாக வைத்தேன். இந்த இரண்டையும் எடுத்து பேசுவதற்கு நீண்ட நேரமாகிவிட்டது. அவர் அதை ஒரு 45 நிமிடங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்ததற்கு நான் முதல்வருக்கும் அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நட்பு ரீதியான சந்திப்பா, கூட்டணி ரீதியான சந்திப்பான நிறைய கேள்விகள் எழுந்துட்டு இருந்தது. இது வேற ஒரு விவகாரம் தொடர்பான சந்திப்பு, ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான ஒரு சந்திப்பு என்று செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்து பேசியிருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. தமிழகத்தில் மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை இயங்க அனுமதி தரக்கூடாது என்று தான் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த சந்திப்பில் தாமிர தட்டுப்பாடு இருப்பதாக கூறி மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை கொண்டு வர முயற்சி நடைபெறுவதாகவும் அதற்கு அனுமதிக்க கூடாது என்று தான் கோரிக்கை வைத்ததாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.